வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. மத்திய கிழக்கு கடற்பரப்பில் ஆக மொத்தம் 39 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு நீரிணையாக உள்ள ஹோர்மூஸின் முடக்கம் தற்போது உலகுக்கே ஒரு மரண அடியாக மாறியுள்ளது. இந்த அடிக்கு அப்பால் எதிர்காலத்தில் இவ்வாறான அடிகள் ஐரோப்பா கண்டத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக பிரான்சை தளமாக கொண்ட உலகின் முக்கியமான வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பான தேல்ஸ் ஐரோப்பாவுக்கென ஒரு புதிய வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு குவிமாட அமைப்பை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஐரோப்பாவில் உள்ள ஸ்கை டிஃபெண்டர் எனப்படும் வான் பாதுகாப்பு மற்றும் கடல் பாதுகாப்புக்குரிய பல அடுக்கு பாதுகாப்பு குவிமாடம் இப்போது செயற்கை நுண்ணறிவு ஊடாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனமான தேல்ஸ் அறிவிப்பது வரை மத்திய கிழக்கு போரின் அதிர்வலைகள் உலகில் தொடர்கின்றன. தற்போதைய மத்திய கிழக்கு போரால் ஏற்பட்ட அச்சம் மற்றும் ரஷ்யா மீதான அச்சம் காரணமாக இப்போது ஐரோப்பாவுக்கு 5000 கிலோமீட்டர் தூரத்துக்குரிய பாதுகாப்பை பலப்படுத்த வைக்கும் அளவுக்கு ஒரு டோம், அதாவது இஸ்ரேலில் இருப்பது போன்ற ஒரு குவிவாட அமைப்பு ஐரோப்பாவுக்கும் வர தலைப்படுகின்றது. ஆனால் இவ்வாறாக எல்லாம் ஐரோப்பிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டாலும் ஐரோப்பாவின் எரிசக்தி நெருக்கடி இந்த போரால் அலைக்கழிக்கப்படத்தான் செய்கின்றது. இன்று அதிகாலையும் ஹோர்முஸ் நீரிணையில் ஒரு கொள்கலன் கப்பல் ஈரானிய ஏவுகணையின் தாக்குதலுக்கு உள்ளானதால் அது கடுமையாக சேதமடைந்து அவசரமாக அதில் உள்ள பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். அந்த அளவுக்கு தற்போது ஹோர்முஸ் மீதான பிடி இறுகி இருக்கின்றது. இப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இந்த ஹோர்முஸ் நீரிணை ஒரு ஈகோ எனப்படும் தன்னகங்கார ஆட்டத்தையும் நகர்த்த தலைப்படுகின்றது. ஹோர்முஸ் அடி இப்போது உலகில் எங்குமே எதிரொலிக்கின்றது. இலங்கையும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் இந்த அடியால் சாதாரண தேநீர் 5 ரூபாவாலும், பால் தேநீர் மற்றும் சுற்றுண்டிகளின் விலைகள் 10 ரூபாவாலும், சோறு மற்றும் கொத்துரொட்டி ஆகியன 25 ரூபாவாலும் அதிகரிக்கப்படும் என இலங்கையின் சிற்றுண்டியாளர் சங்கம் மக்களுக்கு புதிய பாதக செய்தியை இன்று காலை வழங்கியது. நேற்று முன்தினம் நள்ளிரவிலிருந்து இலங்கையருக்குரிய பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்த்தப்பட்ட நிலையிலும் நேற்று நள்ளிரவிலிருந்து எரிவாயு விலை உயர்த்தப்பட்ட நிலையில் இந்த பாதக செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளை பொறுத்தவரை உள்ளூரில் அவர்கள் மத்திய கிழக்கு போர் குறித்த வாய்ச்சவடால்களை இல்லையென்றால் நாடாளுமன்ற கேள்விகளை எழுப்பக்கூடும். அதேபோல தமிழ் தேசியம் பேசும் அரசியல் முகங்களின் தில்லாலங்கடித்தனமான வியூகங்கள் ஒரு கட்டத்திற்கு இப்போது ஸ்ரீலங்காவின் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் எனப்படும் நிகழ்நிலை காப்பு சட்டத்துக்குள் புகுந்து சித்து விளையாட்டுகளை உள்ளூரில் விளையாட தலைப்படக்கூடும். ஆனால் இவ்வாறான உள்ளூர் விளையாட்டுகளுக்கு அப்பால் உலக விளையாட்டில் இலங்கையும் சிக்கப் போவது தெரிகின்றது. ஆசியாவின் பல நாடுகளுக்கு முதன்மையான எரிசக்தி ஆதாரம் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக செல்வதால் அந்த வழி தடைப்பட்டுள்ளதால் உலக சந்தையில் எரிவாயுவின் விலை தொடர்ந்து மகிழி வருகின்றது. இப்போது இந்த எரிவாயு விலையேற்றம் இலங்கையையும் கடுமையாக தீண்ட தலைப்படுகின்றது. நேற்று நள்ளிரவு முதல் எரிவாயு உருளைகளின், அதாவது கேஸ் சிலிண்டர்களின் விலையிலும் ஒரு சடுதியான விலை அதிகரிப்பு 300 ரூபாய் வரை இலங்கைக்கு வந்துள்ளது. ஆனால் சிக்கல் என்னவென்றால் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டாலும் நாட்டுக்கு தேவையான எரிவாயு உயர்ந்த விலையிலேனும் கிட்டிக் கொள்ளுமா என்பது ஒரு ஐயமான விடயம். ஏனென்றால் இவ்வாறான எரிவாயு வெறும் வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருப்பதால் இலங்கைக்குரிய இறக்குமதியும் கேள்விக்குறியாகின்றது. இவ்வாறான நிலையில் ஏற்கனவே கால நேரம் தெரியாமல் அனுர அரசாங்கம் உலகின் சக்தி வள நெருக்கடிக்குள் இலங்கையின் மின்சாரத்துறையை மறுசீரமைக்கின்றோம் பேர்வழிகள் என்ற பெயரில் எடுத்த நகர்வுகளுக்கு இப்போது மின் ஊழியர்களின் தொழிற்சங்கங்கள் கடுமையான எதிர்வினையை ஆற்ற தலைப்படுவதால் நாடளாவிய ரீதியில் மின் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு தொடர்கின்றது. இதனால் கடந்த 24 மணி நேரத்தில் இலங்கையில் 12,000க்கும் மேற்பட்ட மின்சார தடைகள் ஏற்பட்டு மக்களை இன்னல்படுத்தியுள்ளன. நாட்டின் அவசரகால விதிகளின் கீழ் மின்சார விநியோகம்
அத்தியாவசிய சேவை என்பதால் உடனடியாகவே அவசரகால விதிகளின் கீழ் மின்சார சபை ஊழியர்கள் அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும், இவ்வாறாக அவர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால் அவர்கள் மீது ஒழுங்காற்று நடவடிக்கைகள் அவசரகால விதிகளின் கீழ் எடுக்கப்படும், சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அரசு தரப்பு மேற்பார்த்த சக்திவள முகமைகள், குறிப்பாக மின்சார சபை சார்ந்த, இப்போது அது மறுசீரமைக்கப்பட்டு துண்டு துண்டுகளாக புதிய நிறுவனங்களாக உருவாக்கப்பட்ட நிலையில் அவ்வாறான நிறுவன முகமைகளின் விரட்டல்கள் இடம்பெற்றாலும் பணி புறக்கணிப்பு என்னவோ தொடர்தான் செய்கின்றது. இவ்வாறாக திடீர் நெருக்கடிகள் மற்றும் உலக எரிசக்தி நெருக்கடிகளால் நாட்டில் நிலைமை தீவிரப்படுவதால் பதற்றப்படும் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா தானே உருவாக்கிய பொருளாதார கண்காணிப்பு குழுவை நேற்று அவசரமாக கூட்டி அதில் சில விடயங்களை அலசினார். குறிப்பாக நாட்டின் எரிசக்தி சவால்களை கருத்தில் கொண்டு சில நகர்வுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர் அறிவுறுத்தியிருந்தார். இதனை அடுத்துதான் மக்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது, அதனூடாக எரிபொருளை சேமிக்க வேண்டும், எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், பதுக்கக்கூடாது என தனது தரப்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலையும் ஒரு அறிக்கையிடலை செய்திருக்கின்றது. இதற்கிடையே 2022 ஆண்டில் கோட்டாபாய ராஜபக்ஷ மேற்பார்த்த ராஜபக்ஷ அதிகார மையத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட அறகலைய போன்று இப்போது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எதிராகவும் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராகவும் ஒரு அறகலைய கிளர்ச்சி செய்யப்படும் என அன்றைய அறகலைய போராட்டத்தில், அதாவது 2022 ஆண்டில் கோட்டாபாயவை துரத்திய அந்த அறகலைய போராட்டத்தை முன்னகர்த்திய முக்கிய முகங்களில் 3 முகங்கள் இப்போது புதிய எச்சரிக்கையை அனுர அரசாங்கத்திற்கும் விடுகின்றன. 2022 அறகலையா போராட்டத்தால் தான் அனுரகுமார திசாநாயக்கா தரப்பு இலங்கையில் 2024 ஆட்சி பீடத்தை பெற்றது என்பது ஒரு மறைபொருளான செய்தியாக உள்ள நிலையில் இப்போது அறகலையவுக்கு பின்னணியில் நின்ற அனுர தரப்புக்கே அதே அறகலைய போராட்டம் குறித்த எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன. இலங்கையில் எரிபொருளின் விலையேற்றம் அது பல தரங்களிலும் எதிரொலித்துக் கொள்கின்றது. குறிப்பாக ஓட்டோ எனப்படும் தானியங்கி முச்சக்கர வண்டிகளின் கட்டணங்களிலும் விலையேற்றத்தை அதிகரிப்பை உருவாக்கி இருக்கின்றது. அறகலைய காலத்தில் அல்லது கொரோனா காலத்தில் இவ்வாறான எரிவாயு நெருக்கடியினால் எரிசக்தி நெருக்கடிகள் ஏற்பட்ட போது இந்திய பெரியனர் உதவி கொண்டார். ஆனால் இப்போது இந்தியாவிலேயே எரிவாயு நெருக்கடி தலைதூக்கி உள்ளதால் இந்த நெருக்கடியில் இலங்கைக்கு உதவும் வகையில் இந்தியா இல்லை என்பதும் கசப்பான ஒரு யதார்த்தம். பொதுவாகவே இந்தியா, இலங்கை என பல ஆசிய நாடுகளின் மசகு எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே நடைபெறுவது வழக்கம் என்பதால் இப்போது அந்த நீரிணை தடைப்பட்டிருப்பதால் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக எரிபொருள் விநியோகமும் தடைப்பட்டிருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரை அது பொதுவாக 3 மாத காலத்திற்கு மசகு எண்ணெய் கையிருப்பை வைத்திருக்கும். ஆனால் எரிவாயு கையிருப்பை பொறுத்தவரை அதனால் 21 நாட்களுக்கு மட்டுமே அதனை களஞ்சியப்படுத்த முடியும் என்பதால் இப்போது அதற்கு எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் இந்தியாவில் பல நகரங்களிலும் உணவு விடுதிகள் முதல் சாமானிய மக்களின் சமையலறைகள் வரை இந்த எரிவாயு நெருக்கடி அதிர தலைப்படுகின்றது. தமிழக தலைநகர் சென்னையில் கூட பல உணவு விடுதிகள் மூடப்படும் நிலைமை எழுந்திருக்கின்றது. மக்களின் உணவு பழக்க வழக்கங்கள் கூட மாற்றப்படும் நிலைமை எழுந்திருக்கின்றது. இதற்கு உதாரணமாக சென்னையில் உள்ள பல விடுதிகள் இந்த எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக சப்பாத்தி, தோசை போன்ற எரிவாயுவை பயன்படுத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களுக்கு பதிலாக எரிவாயுவை மிச்சப்படுத்தும் வகையில் செய்யப்படும் உணவுப் பொருட்கள் தான் மறு அறிவித்தல் வரை விடுதிகளில் கிட்டும் என்ற அறிவிப்பு எல்லாம் வந்துவிட்டது. உலக மக்கள் இவ்வாறு இந்த போரால் பாதிக்கப்பட்டாலும் போரிடும் தரப்புகளுக்கெல்லாம் மக்கள் மீது கரிசனை இல்லை. அவர்கள் தத்தமது தன்னகங்கார நிலையில் இன்றைய 12ஆம் நாள் போரை நடத்தி கொள்ளும் வியூகங்களில் மும்முரமாக இருந்தார்கள். 2 தரப்புகளுமே தத்தமது எதிரிகளை பலவீனப்படுத்துவதற்குரிய வியூகங்களில் இன்றும் தீவிரமாக இருந்ததால் மாறி மாறி தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன, பெரும் அவலங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஈரானில் புதிய அதிகுச்சி ஆன்மீக தலைவராக நியமிக்கப்பட்ட அயத்துல்லா முஜ்தபா கமேனி தனது பொறுப்பை ஏற்று 3 நாட்களாகியும் அவர் இன்னமும் பொது வழியில் தோன்றவும் இல்லை, அதிகாரபூர்வமான அறிக்கையிடலை ஈரானிய மக்களுக்கு செய்யவும் இல்லை. ஈரானை பொறுத்தவரை அது போரியல் கலையில் எசமெட்ரிக் வார்ஃபேர் எனப்படும் சமச்சீற்றற்ற ஒரு போர் வியூகத்தில் இருப்பது ஏற்கனவே தெரிந்த விடயம். அதாவது ஒப்பீட்டு ரீதியில் பலம் வாய்ந்த எதிரியை
பலமில்லாத வகையில் கையாள தலைப்படும் இந்த யுக்தியின் அடிப்படையில் தான் அது தனது தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ஈரானை பொறுத்தவரை இந்த போரில் இப்போதுதான் தாம் கடுமையாக தமது பலத்தை பிரயோகிக்க ஆரம்பித்திருப்பதாக கூறி நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை 4 அலை தாக்குதல்களை இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது நடத்தி இருக்கின்றன. இதற்கு மறுபுறமாக அமெரிக்காவும் தனது தாக்குதல்களை ஈரான் மீது தீவிரப்படுத்தியுள்ளதால் இன்றும் மத்திய கிழக்கு தாக்குதல்கள் எதிர் தாக்குதல்கள் என அதிர்ந்திருக்கின்றது. இதுவரை அமெரிக்காவுக்கு இந்த போரில் பெரிதாக இழப்புகள் இல்லாவிட்டாலும் தற்போது அது ஏறுமுகப்படுகின்றது. இதுவரை 7 அமெரிக்க படையினர் பலியாகியுள்ளனர். 140 அமெரிக்க படையினர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 8 பேர் கடுமையாக காயமடைந்துள்ளதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பின் பின்னணியில் தான் எதிராளியான ஈரானை முற்றாக சரணடைய வைக்கும் வகையில், இல்லையென்றால் தோற்கடிக்கும் வகையில் அமெரிக்காவின் போர் வியூகம் இருக்கும் என சூழலைக்கப்படுகின்றது பென்டகனால். ஆனால் இதே போல மறுபுறத்தே ஈரானும் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய தனது எதிரிகள் சரணடையும் வரை, இல்லையென்றால் தோல்வியடையும் வரை இந்த போர் நடக்கும் என சூளுரைத்துள்ளதால் மத்திய கிழக்கு நிலவரங்கள் இன்று 12ஆம் நாள் மிகவும் அவலமான நிலவரங்களுடன் நகர்த்தப்பட செய்தன.